हरे कृष्णा केशवाय नमः नारायणाय नमः माधवाय नमः गोविंदाय नमः कृष्णवे नमः मधुसूदनाय नमः त्रिविक्रमाय नमः वामनाय नमः श्रीधराय नमः ऋषिकेशाय नमः पद्मनाभाय नमः दामोदराय नमः आनंदपद्मनाभाय नमः आदिकेशवाय नमः पुरुषोत्तमाय नमः पुंडरीकाक्षाय नमः पांडुरंगाय नमः अनाथरक्षकाय नमः आपद्बांधवाय नमः कांचीवरदाय नमः अत्तिवरदाय नमः यतिराजाय नमः सर्वेश्वराय नमः श्रीकृष्णार्पणम ஸ்ரீகிருஷ்ணாய நமஹா. எப்போவுமே நம்ம இங்கே கிருஷ்ணர் திருக்கோவிலில் சொல்லக்கூடிய ஒரு சித்தாந்தம் தான். மகாபாரதத்தை சுருக்கினது ஸ்ரீமத் பகவத்கீதை. மகாபாரதத்தின் சுருக்க கதை பகவத்கீதை. பகவத்கீதையுடைய சுருக்கம் விஷ்ணு சகசரநாமம். விஷ்ணு சகசரநாமத்தோட சுருக்கம் துவாதசநாமம் அப்படின்னு சொல்லக்கூடிய கேசவ நாராயணா மாதவா கோவிந்தா. இந்த 12 நாமங்களை சொல்ல விஷ்ணு சகஸ்ரநாமம், பகவத்கீதை, மகாபாரதம் எல்லாம் அனுபவித்ததான ஒரு பலன் கிடைக்கும். ஆனால் அதை ஒரு தடவையாவது அனுபவிச்சிருக்கணும். இதெல்லாம் முன்னாடி எல்லாத்தையும் ஒரு தடவை 2 தடவை அனுபவித்து நல்லா உள்வாங்கிட்டு மகாபாரதிகளில் யார் யார் எப்படி அப்படிங்கிறத எல்லாம் தெரிஞ்சுட்டு, கீதையில் போர்க்கடத்தில் என்ன நடந்துங்கிறதெல்லாம் தெரிஞ்சுட்டு, பீஷ்மர் எப்படி அம்பு மடுக்கையில் இருந்தார் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுட்டு, பீஷ்மர் சொன்ன சகசிரநாமத்தை அடிக்கடி நிறைய கேட்டுண்டு, நமக்கு இதெல்லாம் முழுசாக அனுபவிக்க நேரம் இல்லை அப்படின்னும் பொழுது துவாதசநாமத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆகையினால் இங்கே துவாதசநாமம் தான் பிரதானம். இங்கே துவாதசநாமம் மொழியானது உள் விமானத்துலேருந்து மேலே போய் கலசத்தில் ஆவாகனமாகி கலசத்துலேருந்து ஊர் பூரா வைப்ரேஷனை உண்டாக்கும் அப்படிங்கிறதான ஒரு அருள் வாக்கு. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. எல்லாருக்கும் எல்லா வளமும் பெருகணும். நம்ம சங்கல்பித்தபடி ஆலங்குடியில் அங்கே அபிஷேகம் பண்ண முடியாத சூழ்நிலை ஏற்பட்ட அந்த பால், அந்த புஷ்பம் எல்லாம் இங்கே சுவாமிக்கு சமர்ப்பித்து ஆகிடுத்து. ஹரே கிருஷ்ணா. நாராயணா நாராயணா நாராயணா. எல்லாருக்கும் ஆசீர்வாதமும் நமஸ்காரமும். ஹரே கிருஷ்ணா.